செந்தமிழ் சேர்ப்பதற்காக இன்றைய விழா தலைமை மரியாதைக்குரிய மாண்புமிகு டாக்டர் ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள், மேனாள் கூடுதல் இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை, தமிழ்நாடு அரசு, அவர்கள் இப்பொழுது விழா தலைமை உரை ஆற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இங்கே பெரிய பெரிய எழுத்தாளர்கள், சான்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாரும் இங்கே முன்னாடி இருக்கீங்க. நான் அம்மா சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு தான் எனக்கு இந்த தமிழ் மேலே ஒரு ஈடுபாடும் ஒரு ஈர்ப்பும் வந்தது. அதுவும் அதுக்கு நான் ஒருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னா, தமிழ் எழுத்தாளர் சங்கம். நான் வந்து எங்கள் இந்திய அலுவலர் சங்கத்துக்கு கீழே இயங்குகிற இந்த தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்ததுக்கப்புறம் இதே கீதம் ராமானுஜம் ஐயா அவர்களை போல் அவரும் பெரியண்ணன் இவங்க எல்லாம் வந்து பெரியண்ணன் ஐயா இவங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து இதில் சேர்ந்து நீங்கள் வந்து நிறைய படைப்புகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வத்தை ஊட்டினதுனால நான் ஒரு 4-5 புத்தகங்களை எழுத ஆரம்பித்தேன். அது ஒரு தொடக்கமாக வந்து சாய்பாபா பற்றிய ஒரு புத்தகம் எழுதினேன். அதிலிருந்து தொடர்ந்து தென்னக திருத்தலங்கள், அதுக்கப்புறம் சில கவிதை தொகுப்புகள் இதெல்லாம் எழுத ஆரம்பித்து கமலா ஹாரிஸை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. அதை எழுதி நான் அமெரிக்கா போகும்போது அவங்க கையில் அதை கொண்டு போய் சேர்த்தேன். ஸோ அது வந்து என்னுடைய முதல் படைப்பு. முதல்ல திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி இருந்த என்ன ஒரு சரியான வழிகாட்டி எனக்கு என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம், என்னுடைய இவர் செயலர் ராமானுஜம் ஐயா அவர்கள் இந்த விழாவுக்கு என்னை வந்து தலைமை தாங்குமாறு அம்மையார் அவர்கள் வந்து கேட்கும்போது நான் சற்று கொஞ்சம் பயந்தேன். இது என்னது, இது 50 காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க, குண்டலகேசி. அதுக்கப்புறம் நான் நிறைய எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை பற்றி நம்ம ஏதோ பேசணும் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு குண்டலகேசி எல்லா 50 காப்பியங்களையும் படித்தேன். ஆனால் 5 வாரமும் இதை வந்து ரொம்ப சிறப்பாக இதை அழகாக வடிவமைச்சு அம்மையார் அவர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் இதை வந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிருக்காங்க. இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, பாரதிய வித்யா பவன் அண்டு உறவு சுரங்கம், இது 3ம் இணைஞ்சு அவங்க சொன்னதை பார்த்தா எத்தனையோ ஆண்டுகளாக இந்த கலைப்பணி, இந்த எழுத்தாளர் பணியெல்லாம் வந்து சிறப்பாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய மாணவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அது அவங்க கிட்ட பேசும்போது நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதாவது அவர்கள் வந்து 35 ஆண்டு காலம் வந்து ஸ்டெல்லா மரிஸ் கல்லூரியில் வந்து பணிபுரிஞ்சதாகவும், அந்த தமிழ் துறையில் அவர்களுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து அயல்நாட்டில் இருந்து அவங்க வந்து இவங்களை வந்து அழைச்சிட்டு பல தமிழ் மன்றங்களை ஏற்படுத்தி அங்கே எல்லாமே இவங்க கற்றுக் கொடுத்த தமிழை வந்து அங்கே வேரூன்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மையாகவே அடுத்து நான் நினைக்கிறது, நம்மளோட இந்த இது போயிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு காப்பியம்னா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு இது கட்டத்துலேயும் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இதை சொல்லி கொடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரு சிறப்பான பணியை அம்மையார் அவர்கள் வந்து உலகநாயகி பழனி அம்மா செஞ்சிட்ருக்காங்கன்றது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா வந்து இந்த தமிழ் தொண்டுக்காக அவர் பல வகையில் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் அவருடைய ஒரு தொடர்பு அங்கே இருக்கும். இதர் அவர் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார், இல்லை ஹாலை ஃப்ரீயாக கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி. அதே மாதிரி பாரதிய வித்யா பவனும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த ஹாலை வந்து ஃப்ரீயாக கொடுத்து தமிழ் கலாச்சாரத்துக்காக அதை பரப்புறதுக்காக இந்த ஹாலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் தொண்டு, தமிழை வளர்க்குறதுக்காக இவங்க 3 பேர் சேர்ந்து செய்கிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நெகிழ்வாக இருக்குது கேட்குறதுக்கே. இந்த 5 வாரங்களும் சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கடைசி வாரமாக முடிவடைய போகிற ஒரு கட்டத்தில் இருக்குது.
இது வந்து முழுக்க முழுக்க இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம பேராசிரியர் சண்மதி அவர்களை வந்து ஒரு பெண்ணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்க்குற வரைக்கும் நான் தேடுறேன், யார் நம்ம எல்லாம் வந்தாச்சு, ஒருத்தவங்க இன்னும் வரலையே அப்படின்னு. அவர் இல்லைம்மா நான் தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சண்முகா தொழிற்சாலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காரு. அவர் இந்த சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் இந்த குண்டலகேசி என்ற இந்த காப்பியத்தை பற்றி பேசுகிறது வந்து ஒரு சரியான பொருத்தமான நபர். அவர் வந்து இதை பற்றி விவரமாக பேசுவார். பட் குண்டலகேசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அந்த கதையில் வர பெண், அதாவது அந்த கதாநாயகி அவர்கள் வந்து எப்படி ஒரு புரட்சி பெண்ணாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதனோட கதை. அந்த புரட்சி பெண்ணுடைய செயல் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம பெண்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அந்த பெண்கள் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு புரட்சியை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அதாவது ரொம்ப ஆழ்ந்து காதலித்த ஒரு கணவன் ஒரு கட்டத்தில் வந்து தன்னை வந்து ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கணவனையும் கொல்ல துணிகிறா, கொன்னுடுறா. அதுக்கப்புறம் துறவரம் மேற்கொள்கிறா. அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அது வந்து இன்றைய புதுமை பெண்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும், ஒரு பாடமாக இருக்கும். அதை வந்து ஒரு கெட்டது நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு இதை வந்து இப்போ இந்த காலத்து பெண்களும் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து முன்னெடுத்து செல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்திலையும் நிறைய பெண்கள் வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. குடிகாரனாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னை வந்து துன்புறுத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறவங்கள வந்து நாம் வந்து விட்டு வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு காப்பியம்தான் இந்த குண்டலகேசி. உண்மையாகவே இது வந்து என்னை வந்து ரொம்ப ஈர்த்துது. இந்த கதை வந்து ரொம்ப ஈர்த்துது. அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கதை. பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே அந்த தைரியத்தை வந்து அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த கதை. ஸோ இந்த மேடையில் வந்து விருது வாங்கிறதுக்காக அம்மையார் பேராசிரியர் சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவங்க வந்து ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்டு. அவங்க தந்தையும் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு, எழுத்தாளர். அண்டு அவங்க வந்து ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட். அப்புறம் ஏதோ இன்டீரியர்ஸ் பற்றி நிறைய அவங்க பால்கே தாதா சாஹேப் பால்கே அவார்டு வேறு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சொல்லும்போது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பல விருதுகள், பல அமெரிக்காவில் இந்த பனி பொழிவுக்கு நடுவில் கோலம் போட்டு அது அந்த பனியில் மேலே எதுவும் ஒரு பாதுகாப்புக்கு எதுவும் ஒரு ஸ்வெட்டர் கிட்டர் எதுவும் போடாமையே போட்டு அது வந்து ஒரு உலக அளவில் அது பேசப்பட்டிருக்கு அந்த கோல போட்டி. அது மாதிரி அவங்களுடைய நிறைய புத்தகங்களில் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க பெரிய சாதனையெல்லாம் படைச்சிருக்காங்க, அது அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேடம் பற்றி தான் நான் ரொம்ப வியந்தேன். அவங்க வந்து காட்சி கேளியன், அதாவது யார்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. அதை வந்து யாரையும் வந்து ஒரு சட்டுன்னு கோவிச்சிக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முறையாக செய்வாங்க. அந்த மாதிரி தமிழ்னா அப்படி ஒரு உயிர் அவங்களுக்கு. தமிழ் இலக்கணம், இதுக்காகவே அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி உலகநாயகினா உலகநாயகி தான். உலகத்தில் ஒரு 24 நாடுகளுக்கு மேலே 68 நாடுகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. அங்கே நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காங்க. அவங்களோட மாணவர்கள் அங்கங்கே விதைகள் மாதிரி நட்டிருக்காங்க.
அந்தந்த நாடுகளில் விதை தூவியிருக்காங்க, அதுதான் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆசிரியர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, என் பணி முடிஞ்சிருச்சு, ஓய்வு பெற்றுட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது வந்து அவங்களோட நிற்கலை, இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அங்கங்கே விதையை தூவி அது இன்றைக்கி விருட்சமாக முளைஞ்சி இன்றைக்கி அது பல இடங்களில் அவங்களுக்கு திருப்பி வருது. எல்லோரும் மேடம் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் கூப்பிட்டு ஆல்மோஸ்ட் உலகத்தில் அத்தனை நாடுகளையும் அவங்க பார்த்துருக்காங்களாம். பல லண்டனில் வந்து அவங்க போகாத தெருவே கிடையாதான், அந்த தெருவை வந்து கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குமா, உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ ஆற்றலும் இவ்வளோ ஒரு சக்தியும் இருக்குது. நானும் ஏன்னா நாளிதழை புரட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது உலகநாயகி பழனின்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா ஒரு செய்தி இருக்கும். ஸோ அவங்க வந்து சும்மா ஓய்வாக இருந்ததே கிடையாது என்றைக்கும். அவங்க எப்போ பாரு அவங்க முழு மூச்சு ஃபுல்லாகவே தமிழ் தமிழ் தமிழ், அவ்வளோதான். அவங்களோட லைஃபே அதுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு அம்மையார் வந்து இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சாதாரணமாக நான் வந்து ஒரு பெரிய பேச்சாளரும் இல்லை, என்னை வந்து ஒரு அன்பாக அழைச்சதுனால நான் இங்கே வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தைகள் தான் நான் பேசியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த விழா வந்து சிறப்பாக நடக்கணும். நிறைய பேசுகிறதுக்கு நம்ம சார் சண்மதி அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து விரிவாக இந்த குண்டலகேசியை பற்றி பேசுவாங்க. நானும் கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.